மூன்றாம் உலக போருக்கான விதை. இஸ்லாமாபாத் அமைதி பேச்சுவார்த்தை ரத்து. அடுத்து என்ன நடக்கும்? அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்த அமெரிக்க தூதுக்குழுவின் பயணத்தை அதிரடியாக ரத்து செய்துள்ளார். ஈரான் உடனான 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்காக திட்டமிட்டிருந்த இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது மத்திய ஆசிய பகுதியில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக அரசியலிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா சீட்டுகளும் எங்கள் கையில் இருக்கும்போது 18 மணி நேரம் பயணம் செய்து அங்கு வந்து அமர்ந்து பேசுவதில் பலனில்லை என ட்ரம்ப் கூறியிருப்பது அமெரிக்காவின் அழுத்தம் மீண்டும் தீவிரமடைவதை உறுதிப்படுத்துகிறது. இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையில் நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை 20 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தும் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் அமெரிக்க தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் பாகிஸ்தான் செல்லவிருந்தனர். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஏற்கனவே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் இராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோரை சந்தித்து பேசிவிட்டு சென்ற சில மணி நேரங்களில் இந்த ரத்து அறிவிப்பு வந்துள்ளது. உலக அரசியலில் ஏற்பட போகும் மாற்றங்கள். இந்த ரத்து அறிவிப்பு வெறும் பயண ரத்து மட்டுமல்ல, அது நேரடி ராஜதந்திரத்தின் முடிவாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தரப்பில் அமெரிக்காவின் அதீத கோரிக்கைகளை ஏற்க மாட்டோம் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தையில் இடைவெளி உருவாகியுள்ளது. பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக செயல்பட முயற்சி செய்தாலும் இரு தரப்பு தலைவர்களும் நேரடியாக பேசாதவரை இந்த பதற்றம் தணிய வாய்ப்பில்லை. தற்போது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் அது எப்போது வேண்டுமானாலும் உடையக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் சிறிய ரக படகுகளை பயன்படுத்தி கன்னி வெடிகளை வைப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. இதற்கு பதிலடியாக அத்தகைய படகுகளை கண்டால் சுட்டுத் தள்ளுங்கள் என்று ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்த வாரம் மட்டும் இந்தியா நோக்கி வந்த கப்பல் உட்பட 3 கப்பல்கள் மீது ஈரானிய தாக்குதல்கள் நடந்துள்ளன. இது கடற்படை மோதலாக மாறினால் அது 3ஆம் உலகப் போருக்கான விதையாக அமையலாம் என்று இராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த மோதலின் மிக மோசமான பாதிப்பு உலக பொருளாதாரத்தில் தான் பிரதிபலிக்கும். உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது அமெரிக்காவின் முற்றுகையில் உள்ளது. இது எரிபொருள் விலையை விண்ணை தொடச் செய்யும். பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஏற்கனவே பீப்பாய்க்கு $100 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து சாமானிய மக்களின் அன்றாட உணவுப் பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் உள்ளது. குறிப்பாக இயற்கை எரிவாயு மற்றும் உரங்களின் ஏற்றுமதி பாதிக்கப்படுவதால் விவசாயத்துறை உலகளவில் முடங்கும் சூழல் உருவாகியுள்ளது. இது ஒரு பெரிய உணவு பஞ்சத்திற்கு வழிவகுக்கலாம். இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு எண்ணெய் இறக்குமதி செலவு அதிகரித்திருப்பது பெரும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தும். ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிட மறுப்பதும் அமெரிக்கா தனது முற்றுகையை தளர்த்த மறுப்பதும் ஒரு முட்டுக்கட்டை நிலையை உருவாக்கியுள்ளது. எங்களிடம் எல்லா சீட்டுகளும் உள்ளன என்ற ட்ரம்பின் ஆதிக்க மனப்பான்மை ஈரானை மேலும் ஆவேசமடைய செய்யலாம். இந்த பேச்சுவார்த்தை ரத்து என்பது போருக்கான முன் அறிவிப்பா அல்லது ஈரானை அடிபணிய வைக்கும் ஒரு தந்திரமா என்பது அடுத்த சில வாரங்களில் தெரிந்துவிடும். ஆனால் இதில் பாதிக்கப்பட போவது மட்டும் என்னவோ அப்பாவி உலக மக்களும் உலக நாடுகளின் பொருளாதாரமும் தான் என்பது நிதர்சனமான உண்மை.